யாத்திராகமம் 5 வசனம் 1. பின்பு மோசே ஆரோனிடத்திலே போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களையே போக விட வேண்டுமென்று சொல்கிறார் என்றார்கள். வசனம் 2. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தைகளையே கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரையே அறியேன், நான் இஸ்ரவேலையும் போக விடுவதில்லை என்றான். வசனம் 3. அப்பொழுது அவர்கள், எபிரெயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். வசனம் 4. எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசே ஆரோன் ஆகிய நீங்கள் ஜனங்களையே தங்கள் வேலைகளை விட்டு களை பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளையே சுமக்க போங்கள் என்றான். வசனம் 5. பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்து இருக்கும்படி செய்கிறார்களே என்றான். வசனம் 6. அன்றியும் அந்த நாளில் பார்வோன் ஜனங்களை ஆளடிகளையும் அவர்களின் தலைவனையும் நோக்கி, வசனம் 7. செங்கல் வேலையை நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டும். அவர்கள் தங்களையே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். வசனம் 8. அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைய வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நீங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். வசனம் 9. அந்த மனிதர் மேலே முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். அதிலே அவர்கள் கஷ்டப்படும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். வசனம் 10. அப்பொழுது ஜனங்கள் ஆளடிகளும் அவர்கள் தலைவன்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை. வசனம் 11. நீங்கள் போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள், ஆனால் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைவுபடுவதில்லை என்று பார்வோன் சொல்கிறார் என்றார்கள். வசனம் 12. அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளையும் சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறிப்போனார்கள். வசனம் 13. ஆளடிகள் அவர்களை நோக்கி, வைக்கோலிலிருந்த நாளிலே செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். வசனம் 14. பார்வோனுடைய ஆளடிகள் இஸ்ரவேலிலே புத்திரர் மேலே வைக்கோல் அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையிலே நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். வசனம் 15. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியார்கள் நீர் எப்படி செய்கிறது என்ன? வசனம் 16. உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்கிறீர்கள். உம்முடைய ஜனங்களிடத்திலே குற்றம் இருக்க உமது அடியார்களாகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோமே என்றார்கள். வசனம் 17. அதற்கு அவன், நீ சோம்பலாய் இருக்கிறீர்கள், அதனாலே போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். வசனம் 18. போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனால் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். வசனம் 19. நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலே ஒன்று குறையப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரன் தலைவர் தங்களுக்கு
இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். வசனம் 20. அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியிலே என்று மோசேக்கு ஆரோனுக்கும் எதிர்ப்பட்டு. வசனம் 21. அவர்கள் நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரர்கள் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கொடுத்து எங்கள் சொல்லும்படி அவர் கைகளில் பட்டயத்தை எடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். வசனம் 22. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? வசனம் 23. நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்திலே பிரவேசித்து முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கவில்லையே என்றான். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்ததை இப்பொழுது காண்பாய். பலத்த கை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். வசனம் 2. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. வசனம் 3. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்திலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. வசனம் 4. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுடனே என் உடன்படிக்கைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறேன். வசனம் 5. எகிப்தியர்கள் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். வசனம் 6. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கைகளினாலே மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. வசனம் 7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேலே எகிப்தியர்கள் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். வசனம் 8. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டு தேசத்திலே உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லி என்றார். வசனம் 9. இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனம் மடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவிகொடாமற்று போனார்கள். வசனம் 10. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி. வசனம் 11. நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போகவிடும்படி அவனுடன் பேசு என்றார். வசனம் 12. மோசே கர்த்தருடைய சந்நிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே, எனக்கு செவி கொடுக்கவில்லை. பார்வோன் எனக்கு இப்படி செவி கொடுப்பான். நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். வசனம் 13. கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படி அவர்களை இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு எகிப்தியரின் ராஜாவாகிய பார்வோனிடத்திற்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார். வசனம் 14. அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யாரென்றால் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர் ஆரோனுக்கு பால்லூத், எஸ்ரான்,
இவர்கள் ரூபனுடைய வம்சங்களின் தலைவர். வசனம் 15. சிமியோன் குமாரர்கள் ஏமுவேல், ஏமியன், ஓகாத், யாக்கின், சேகர், கானானியன். ஸ்திரீகளின் குமாரர்களாகிய சவுல், சிமியோனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே. வசனம் 16. உற்பத்திக்கிறபடி பிறந்த லேவியன் குமாரருடைய நாமங்களாவன: கெர்சன், கோத், மெரிரி என்பவர்கள். லேவியன் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். வசனம் 17. அவர்கள் வம்சங்களின்படியே பிறந்த கோர்சேனி குமாரர் லிப்பி, சிமிபி என்பவர்கள். வசனம் 18. கோத்தின் குமாரர்கள் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், உசியா என்பவர்கள். கோத்தித் 133 வருஷம் உயிரோடு இருந்தான். 19. மெரோரின் குமாரர்கள் மெகிலி, முச்சி என்பவர்கள். இவர்கள் சந்ததியின்படியே லேவியனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே. வசனம் 20. அமராம் தன் அத்தையாகிய யெகோபோத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசையும் பெற்றாள். அமராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். வசனம் 21. இத்சேரியான் குமாரன் ரோகு, நப்போக், சித்ரி என்பவர்கள். வசனம் 22. உசியாவின் குமாரர்கள் இசாபேல், எல்சபானா, தித்ரி என்பவர்கள். வசனம் 23. ஆரோனின் மீதானாபின் குமாரத்தியும் நாகேசின் சகோதரனுமாகிய எலி சாபாலை விவாகம் பண்ணினான். அவள் இவனுக்கு நாதாபையும் அபியோவையும் எலியாசரையும் இத்தாமாரையும் பெற்றாள். வசனம் 24. கோரோகின் குமாரர்கள் அசீர், எல்கானா, அபிசேயாப் என்பவர்கள். கோரோகிரின் தலைவர் இவர்களே. வசனம் 25. ஆரோனின் குமாரனாகிய எலிசார் புத்சீலினுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு பினாகாசை பெற்றாள். அவர்கள் வம்சங்களின்படி லேவியனுடைய பிதாக்களாகிய தலைவர்கள் இவர்களே. வசனம் 26. இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தராலே கட்டளை பெற்று ஆரோனும் மோசேயும் இவர்களே. வசனம் 27. இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்து ராஜாவாகிய பார்வோனிடம் பேசின மோசேயும் ஆரோனும் இவர்களே. வசனம் 28. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசையோடே பேசின நாள். வசனம் 29. கர்த்தர் மோசையை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னுடனே சொல்கிறவைகளை எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்குச் சொல் என்று சொன்னார் போது. 30. மோசே கர்த்தருடைய சந்நிதியில், நான் விருத்தசேதனமில்லாத உதடுகளுள்ள பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான்.